ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. யாரோ ஒருத்தர் உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க. அது யார், அவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சமீப காலமாக சில விஷயங்கள் எல்லாமே சரியாக போகலை அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல மனசோடு இருந்தாலும் சில நேரம் வாழ்க்கை அப்படியே சோதனை வைக்கும். அந்த சோதனையில் துலா ராசிக்காரங்க இப்போ இருக்கிறன்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஒரு குணம் இருக்குது. எவருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க, எல்லாரையுமே சமமாக பார்த்து நடந்துப்பீங்க. அதனால தான் உங்கள் ராசிக்கு துலாம் அப்படிங்கிற பெயர். சமநிலை, நீதிமுறை, நல்ல மனசு, இது எல்லாமே உங்கள் குணம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு உண்மையும் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல மனசு வச்சுருக்கவங்கள சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் யாராவது உதவி பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ அவங்களோட பக்கமாக நின்றுருந்துருக்கலாம். ஆனால் அதே மனிதர் தான் பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு விசேஷமான கிரக நிலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. நீங்கள் நல்லா முன்னேறணும்னு நினைக்கிற நேரத்திலேயே யாரோ ஒருத்தர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நேரடியாக இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் அது பின்னாடியும் நடக்கலாம். உங்களை பற்றி தவறான வார்த்தைகள் எல்லாமே பேசலாம். உங்களை நம்புறவங்க கிட்ட சந்தேகம் உருவாகலாம். உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவர் கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு உங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது பிடிக்காது. நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இன்னொரு குணமும் என்ன அப்படின்னா, யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க, எல்லாரையுமே நல்லவர்களாக தான் நினைப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய சண்டை, எவ்வளவு பெரிய கஷ்ட சூழ்நிலை வந்தாலுமே நீங்கள் சமநிலையாக இருக்கக்கூடியவங்க. துலா ராசிக்காரங்க எப்பொழுதுமே சாந்தமாக ஒரு முடிவு சூப்பராக எடுப்பாங்க. உங்களுக்கு அந்த நல்ல குணம் தான் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் யாரையாவது முழுசாக நம்பி இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையே யாரோ ஒருவர் தவறாக பயன்படுத்தி முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உங்கள் வீட்லேயே கூட சில நேரம் மன அமைதி இல்லாமல் போயிருந்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டையும் வந்திருக்கலாம். அதுக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தலையீடாக கூட இருக்கலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கீங்க. நம்பியவர்கள் எல்லாருமே துரோகம் பண்ணினது உங்களுக்கு புதிய விஷயமெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் உங்கள் மனசு ரொம்பவே உடைஞ்சிருந்திருக்கும். யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினச்ச நேரம் கூட வந்திருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மனசு அப்படி கிடையாது. நீங்கள் மறுபடியுமே எல்லாரையுமே நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால தான் இப்போ மீண்டும் சில சோதனைகள் எல்லாமே வர மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தர் உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். அது வெறும் சந்தேகம் மட்டும் இல்லை, சில சமயம் அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. அவங்க யாருன்னு தெரியுமா? அது உங்கள் அருகில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். சில நேரம் உங்கள் உறவினர்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் அமைதி அப்படிங்கிறது பிடிக்காது, உங்கள் வளர்ச்சியும் பிடிக்காது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதனால தான் உங்களை பற்றி கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பேசுகிறாங்க, உங்களை குறையும் சொல்கிறாங்க, உங்களுக்கு தடைகள் வரணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. துலா ராசிக்காரங்களுக்கு இறைவனோட அருள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் யாருக்குமே தீங்கு நினைக்காததுனால உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது முழுசாக வெற்றி அடையாது. சில நேரம் உங்களுக்கு தற்காலிக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் நீண்ட நாட்களுக்கெல்லாம் இருக்காது. இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்லார்கிட்டையுமே உங்கள் மனசு திறந்து பேச வேண்டாம். உங்கள் திட்டங்கள், உங்கள் எதிர்கால எண்ணங்கள் எல்லாமே யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் உங்கள் வார்த்தைகளையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் எச்சரிக்கை காலம் மாதிரி இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டிய காலமெல்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும். யாராவது உங்களை தூண்டினாலுமே நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வேலையில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். நேரம் வரும்பொழுது உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தானாகவே வெளியே வரும். உங்களுக்கு எடுக்க நினைச்சவங்க தான் பிறகு வெட்கப்பட வேண்டிய நிலையும் கூட வர மாதிரி இருக்கும்.
இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். ஒரு தடவை விழுந்தாலுமே மறுபடியும் எழுந்து நிற்பீங்க. அதனால தான் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை சோதிக்கலாம். ஆனால் அதே காலம் உங்களை வலிமையான மனிதராகவும் மாற்றத்தான் போகுது. உங்களை பற்றின தவறான பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே, உங்களை கெடுக்க முயற்சி பண்ணுற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கான சோதனையை கொடுப்பாரு. ஆனால் உங்கள் வாழ்க்கை பாதையை முடிவு செய்யக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட கிடையாது. அது இறைவனுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல மனசோடு இருந்தீங்க அப்படின்னா, யாருக்குமே தீங்கு நினைக்காம இருந்தோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் எல்லாமே தாமதமாக வந்தாலுமே கண்டிப்பாக நல்ல நாட்கள் வரும். இன்னுமே சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருந்தாங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தெளிவாக தெரியும். அந்த நாட்களில் நீங்கள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்ட மனிதராகவும் இருப்பீங்க. துலா ராசிக்காரங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாலுமே உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய நல்ல மனசுலையும் இறைவனுடைய அருளிலுமே கண்டிப்பாக இருக்குது. அதனால் மனசு நீங்கள் எப்பொழுதுமே தளரவே கூடாது. அதனால் ரொம்பவே அமைதியாக உங்களுடைய வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தாமதமானாலும் அது கரெக்டான டைமில் கரெக்டாக உங்களுக்கு நடக்கும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அமைதியாக தாங்கிட்டு போகிறவங்களாக இருப்பீங்க. யார்கிட்டையுமே உங்கள் கஷ்டங்களை எளிதாக சொல்லவே மாட்டீங்க. வெளியில் பார்த்தா எல்லாமே சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் மட்டும் எத்தனையோ போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த சில வருடங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்கள் நம்பிய சிலர் எல்லாருமே தூரமாக போயிட்டு இருந்திருக்கலாம். சில நண்பர்கள் எல்லாமே திடீர்னு மாறி இருந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல மனசை புரியாமல் சிலர் உங்களை குறை சொல்லி இருந்திருக்கலாம். இது எல்லாமே துலா ராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய வாழ்க்கையோடைய சோதனைகள் தான். துலா ராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மையானவங்க தான். அவங்க யாருக்குமே கெட்டதை நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சிலர் அந்த நல்ல மனசை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எடுக்க முயற்சி செய்கிறாங்க. அது நேரடியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தேகத்தையும் கொடுத்துருந்துருக்கலாம். உங்கள் வேலை அப்படிங்கிறது சரியாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் திடீர்னு தடைகள் எல்லாமே வந்திருக்கலாம். நீங்கள் செய்யாத தவறுகள் கூட உங்களை குறையும் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து சிலர் பொறாமையும் பட்டுட்டு இருந்திருக்கலாம். துலா ராசிக்காரங்க பொறாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளில் வாழ்க்கையில் மிகவுமே ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லலாம். ஒரு மனிதர் பொறாமப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க மனசில் நல்ல எண்ணங்களே இருக்காது. அவங்க மற்றவங்களுக்கு கீழே தள்ளி தான் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுவும் உங்கள் கூடையே இருந்து உங்கள் விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறும் பொழுது அதுக்கு தடையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் பழக்கம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு இதாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அது தெரியக்கூடிய நாள் வரும். அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. அதுவும் உங்கள் கூடையே இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் முழுமையாகவே இருக்குது. சில நேரம் உங்கள் கூடயே வேலை செய்கிற ஒருத்தராகவும் இருந்திருக்கலாம். சில நேரம் உங்கள் நண்பராக நடிக்கிற மாதிரி ஒருத்தராகவும் இருந்திருக்கலாம். சில நேரம் உங்கள் உறவினர்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அதிகமான வாய்ப்பு உறவினர் தான். அவர்கள் உங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க. ஆனால் பின்னாடி உங்களை பற்றி ரொம்பவே தவறாக பேசுவாங்க. உங்கள் பெயருக்கு களங்கம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா, எப்படி இவங்க வீட்டில் மட்டும் இந்த விசேஷம் நடக்குது, நம்ம வீட்டிலலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம ஒன்று நினச்சா நமக்கு லேட் ஆகுது, அவங்களுக்கு உடனே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்க கஷ்டம் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த மாதிரி மனிதர்களை வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சுலபம் கிடையாது. ஏன்னா அவங்க வெளியில் ரொம்பவே நல்லவங்களாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சில சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல செய்தி சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அவங்களோட முகத்தில் மகிழ்ச்சி தெரியாது. உங்கள் வெற்றியை ரொம்பவே சின்னதாக்கி பேசுவாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அது அவங்களுக்கு லக்கில் தான் கிடச்சிருச்சு, அது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் என்னப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கிற ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மனிதராகவும் இருப்பாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மனசு நல்லவராக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிச்சு விட்டுறீங்க. ஆனால் சில நேரம் அந்த மன்னிப்பு தான் உங்களுக்கு மீண்டுமே கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது. யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில்
அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கெடுக்கிறவங்க நீங்கள் மெதுவாக விட்டு விலகி போயிட்டே இருக்கணும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. உங்கள் ரகசியங்களை எல்லார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் திட்டங்களை யார்கிட்டையுமே பகிராதீங்க. நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கூட துரோகம் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. உங்களை கெடுக்க முயற்சி செய்கிற உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது அதிக நாட்களில் வேலை செய்யாது. உங்களுடைய நல்ல மனசு, உங்களுடைய நேர்மை, இது எல்லாமே உங்களை காப்பாற்றும். இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதமாக தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே எப்பொழுதும் வீணாக போகாது. ஒரு நாள் அந்த கஷ்டங்கள் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக தான் போகுது. அந்த நாளில் தான் உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். துலா ராசிக்காரங்க இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் மனசை ரொம்பவே வலிமையாக வச்சுக்கணும். யாராவது உங்களை தூண்டினாலுமே கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. நேரம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். உங்களை கெடுக்க நினச்சவங்க தான் பிறகு தங்களை தவறாகவும் உணருவாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் வழியில் நிம்மதியாக நடந்து போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி.